ஜூலை 25. புனித பெரிய யாக்கோபு. செயின்ட் ஜேம்ஸ் த கிரேட்டர். புனித பெரிய யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களில் ஒருவராக விளங்கியவர். அவர் கலிலேயா பகுதியில் உள்ள பெத்சாயிதாவில் பிறந்தார். அவரது தந்தை செபதேயு, தாய் சலோமே. அவருடைய சகோதரர் புனித யோவான் திருத்தூதர் ஆவார். யாக்கோபும் யோவானும் தங்கள் தந்தையுடன் மீன்பிடித் தொழில் செய்து வந்தனர். இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுமாறு அழைத்தபோது யாக்கோபு உடனடியாக தனது தொழிலையும் குடும்பத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார். அவர் பேதுரு மற்றும் யோவானுடன் சேர்ந்து இயேசுவின் மிகவும் நெருக்கமான 3 சீடர்களில் ஒருவராக இருந்தார். யாயிறுவின் மகளை உயிர்ப்பித்த நிகழ்வு, தாபோர் மலையில் இயேசுவின் மகிமை வெளிப்பட்ட உருமாற்றம், கெத்சேமனே தோட்டத்தில் இயேசுவின் வேதனையான ஜெபம் போன்ற முக்கிய நிகழ்வுகளை நேரில் கண்ட சாட்சியாக இருந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு நற்செய்தியை பல இடங்களில் அறிவித்தார். கிறிஸ்தவ மரபின்படி அவர் ஸ்பெயின் நாட்டிலும் நற்செய்தியை அறிவித்ததாக நம்பப்படுகிறது. கிபி 44ஆம் ஆண்டு யூதேயாவின் மன்னன் ஏரோது அகிரிப்பா முதலாம் அவர்களின் ஆணையின்படி யாக்கோபு வாளால் தலை வெட்டப்பட்டு இரத்தசாட்சியாக மரித்தார். அவர் இயேசுவின் திருத்தூதர்களில் இரத்தசாட்சியாக உயிர்நீத்த முதல் திருத்தூதர் ஆவார். அவரது திருநாள் ஆண்டுதோறும் ஜூலை 25 அன்று கத்தோலிக்க திருச்சபையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புனித பெரிய யாக்கோபு யாத்திரிகர்களின் மற்றும் ஸ்பெயின் நாட்டின் பாதுகாவலர் புனிதராக மதிக்கப்படுகிறார். வாழ்க்கைப் பாடம். இறைவனின் அழைப்பை உடனே ஏற்று தைரியத்துடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் இறுதிவரை வாழ்ந்தவர் புனித பெரிய யாக்கோபு. அவரது வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்யும் மனப்பான்மையையும் உறுதியான விசுவாசத்தையும் நமக்கு கற்றுத் தருகிறது.